ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பீஃப் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இஞ்சி பூடு கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூடை இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுடலாம். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். கொத்து கொத்தாக அரைச்சா போதும். 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். இஞ்சி பூடு பேஸ்ட் 2 டீஸ்பூன், ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லி புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் எடுத்துக்கோங்க. இப்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டுடலாம். 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகு இதையும் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பீஃபை இதில் போட்டுடலாம். கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். இதுக்கு கூட 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். முதல்ல 2 கப்பு சேர்த்துருந்தேன், இப்போ 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ லிட்டு வச்சு குக்கரை மூடிடலாம். 15 விசில் வரட்டும். 15 விசில் வந்தாச்சு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்ல பீஃப் கறி வெந்தாச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லிக்கீரை, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான பீஃப் கறி ரெடி. இது ரொட்டி, பாலாடை, ஓட்டாடை கூட சேர்த்து சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.